தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி கடைக்கோடி தென்பகுதிக்கு போகலாம். திமுகவுக்கு என்னைக்குமே தொல்லையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி கன்னியாகுமரி மண்டலம். ஸோ கன்னியாகுமரி மண்டலத்தினுடைய நிலவரம். கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா ஒரு 6 தொகுதிகள் இருக்கு. 2021 நிலவரப்படி பாத்தீங்கன்னா என்டிஏ வந்து 2 தொகுதிகள்ல ஜெயிக்கிறாங்க. திமுக கூட்டணி 4 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. அதே 2026 பாக்குறீங்கன்னா என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகள் அவங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது. திமுகவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி 4ல இருந்து 1 குறையுது. ஆனா இங்க டிவிகே பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியை வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. ஆனா இழுபறி பாத்தீங்கன்னா 2 தொகுதிகள் இருக்கு. விளவங்கோடும் குளச்சலும் இருக்கு அப்படிங்கிறது. விளவங்கோடு விஜயதரணி அவங்க ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க, கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, எல்லாருமே வந்து நம்ம பார்த்திருக்கோம். பட் ஸ்டில் அது வந்து இழுபறி அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கு. நிச்சயமா. இப்போ இந்த 6 தொகுதிகள்ல 2 தொகுதிகள் வந்து அதிமுக கூட்டணி ஸ்ட்ரெயிட்டா ஜெயிக்க போகுது. ஒன்னு கன்னியாகுமரி தலவா சுந்தரம் அவர்கள் வெல்ல போறாரு, இன்னொன்னு நாகர்கோவில் எம்ஆர் காந்தி அவர்கள் வெல்ல போறாரு. ஆமா, இரண்டுமே. ஆமா, அந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில ஹிந்து மெஜாரிட்டி இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் இது. 70% இந்துக்கள் இருக்கிற கன்னியாகுமரி, 60% இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி நாகர்கோவில். இரண்டுமே அதிமுக கூட்டணி பக்கம் வருது. அதே மாதிரி திமுக கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்மநாபபுரம் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுது. அங்க வந்து அவங்க வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. டஃப் ஃபைட் தான், ஆனா அவர் ஜெயிப்பாரு. மதுரையில யூசுவலா கொடுப்பாங்க. 59 வருடங்களா வந்து தொடர்ச்சியா சிபிஎம் வந்து மதுரையில தான் ஒரு கான்ஸ்டிடுவன்சியாவது போட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா மதுரையில வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு இடம் போதும்னு காங்கிரஸே சொல்லும் போது காங்கிரஸுக்கு 2 இடம் தாராளமா கொடுத்துட்டாங்க. ஆனா எப்பவுமே ஜெயிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே வேரோட எடுத்து கன்னியாகுமரியில நட்டிருக்காங்க. அந்த செடி வளருமா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு உபயம் வந்து சு வெங்கடேசன் தான். அவருக்கும் திமுக தலைவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால இந்த பிரச்சனை அங்க உருவாயிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ பத்மநாபபுரத்துல ஆனா அந்த பிடுங்கி நட்டது வந்து அவங்களுக்கு பயனாக மாறுது அப்படிங்கறத நம்ம ரிசல்ட் சொல்லுது. ஒரு தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஜெயிக்குது. அதே மாதிரி டிவிகேக்கு ஒரு தொகுதி சொல்லி இருக்கக்கூடியது கிள்ளி ஒரு தொகுதி வந்து டிவிகே வேட்பாளர் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 2 இழுபறி அப்படிங்கிறது விளவங்கோடு குளச்சல். விளவங்கோடு ஏன் இழுபறி? அங்க வந்து 30% தான் இந்துக்களும் முழுமையாக எப்பவுமே பாஜக ஓட்டு போட்டது கிடையாது. ஆனா ஏன் வந்து அங்க இழுபறி வருதுன்னா முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் கேரளாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர். அவருக்கும் ஆர்சி சமுதாயத்துக்கும் ஆர்சி கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஃபாதரியார்கள் எல்லாம் கேஸ் போட்டு உள்ள தள்ளியிருக்காரு ஆர்சி ஃபாதர்ஸ். அது மட்டும் இல்ல, சிஎஸ்ஐ மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி அவர் மேல இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில இருந்து சிஎஸ்ஐ சபையில வந்து மிகப்பெரிய பொறுப்புல வர வேண்டியவங்களெல்லாம் இவருடைய ராஜதந்திரத்தால அவர் வந்து அதெல்லாம் கெடுத்துட்டு இவர் அதுல முக்கியமான ஒரு பொறுப்புல போய் உட்கார்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம திமுகவினுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் பத்மநாபபுரத்துல போட்டியிடுறவர், அவருக்கு அந்த தொகுதி மறுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து அங்க வேலை செய்யல, அவருடைய ஆட்கள் வேலை செய்யல அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இவருமே கல்குவாரி விஷயத்துல ஈடுபடுறாரு. அவரு கெட்ட பேரு. விளவங்கோடு வேட்பாளரும் அதே தான் பண்றாங்க. அவரு ஒரு ஏஜென்ட்னு சொல்லப்படுது. சோ மனோ தங்கராஜ் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல இவர் வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. சோ அது பிசினஸ் போட்டி. இவர் ஜெயிச்சா மனோ தங்கராஜுக்கு அங்க ஹோல்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த விளவங்கோடு பகுதியில பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும். அதே மாதிரி அந்த வேட்பாளர் முன்னாடி அங்க பல முறை வந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் விஜயதாரணி அவர்கள், அவர்களுக்கு கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செல்வாக்கும் பாஜகவினுடைய பாஜகவுக்கு 50,000 வாக்குகள் இருக்கு. கூடுதலா ஒரு 25,000 வாக்கு இவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியும். 25,000 வாங்காம டிவிக்கு அங்க ஸ்பிளிட் பண்ணாலும் அவங்க திருப்பி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குளச்சல் தொகுதியில அதே மாதிரி டிவிகே ஃபேக்டர் வேலை செய்யுது. கிறிஸ்துவர்கள் வாக்கை மிகப்பெரிய அளவுல டிவிகே வந்து அங்க பிரிக்கிறாரு. ஸோ கன்னியாகுமரி தொகுதியிலே அதிகமான வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக குளச்சல் இருக்கு. ஸோ அதுவும் வந்து அதிமுகவுக்கா இல்லாட்டி பாஜகவுக்கா இல்ல காங்கிரஸுக்கு போகுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து கன்னியாகுமரி கிள்ளியூர் தொகுதி தான் தாவேகாவுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அந்த தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் யாருன்னா ராஜேஷ்குமார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியில செல்வ பெருந்தகைக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர், சட்டமன்ற தலைவராகவும் இருக்கிறாரு. டெல்லி சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றி கொள்வார். ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கிறாரு. ஆனால் அவரை வீழ்த்தி விட்டு தாவேகா வேட்பாளர் புதுமுகம் வெற்றி பெறுவதற்கான சூழல் எப்படி உருவாயிருக்கு? நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழர் எங்கெல்லாம் வாக்கு வாங்கியிருக்கோ அதோட டபுள் மடங்கு அங்க தாவேகா வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்ரெடி கிள்ளியூர் அந்த தொகுதியில வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுனால இந்த விஜய் ஃபேக்டர் அங்க வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அது தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர். சோ அந்த பெரிய அளவுக்கு அங்கேயே ஓட்டும் பிரியாது. சோ அந்த இளைஞர்கள் ஓட்டு எல்லா ஓட்டுமே வந்து விஜய் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறதுனால கன்னியாகுமரியில விஜய் ஜெயிச்சா ஒரு தொகுதி அங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சாச்சுன்னு நம்ம சர்வேல ஒரு சின்ன அப்பர் ஹேண்ட் இருக்கு. அங்க இன்னும் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். பட் ஒரு சின்ன அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும். டிவிகேவுக்கு அந்த ஒரு தொகுதியை நம்ம கொடுத்திருக்கோம். ஸோ கன்னியாகுமரி தொகுதியில
எப்பவுமே வந்து காங்கிரஸும் திமுகவும் தனியா போட்டியிட்டாங்க அப்படின்னு சொன்னா பாஜக ஸ்வீப் அடிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்காகவே அங்க திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி கடந்த ஒரு 10-12 வருடங்களாக கூட்டணியில இருக்கக்கூடிய விஷயம் நம்மளால பார்க்க முடியுது. அப்பதான் இந்த குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு டிவிக்கு உள்ள வருது, அவங்களுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவுல பிரிக்குது. அது வந்து திருப்பி பாஜகவுக்கு அங்க வந்து சாதகமா இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, யாரு ஜெயிக்கணும்னு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்கு போட்டா பாஜக 2 தொகுதிகள் ஜெயிக்கலாம், ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா யாரு வரக்கூடாதுன்னு அவங்க வாக்கு போட்டாங்க அப்படின்னு சொன்னா, திருப்பி மதத்தின் அடிப்படையில அவங்க வாக்குகள் போச்சு அப்படின்னு சொன்னா எப்படி வேணா முடிவுகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 மண்டலங்களுடைய முடிவுகளை தனித்தனியாக நம்ம பார்த்தோம். இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய முடிவுகள் என்ன அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக கூட்டணி 110 தொகுதிகளை கைப்பற்றும். அதை தொடர்ந்து திமுக கூட்டணி 90, தாவேகா கூட்டணி 5, இழுபறி 29. ஆக மொத்தத்துல இந்த இழுபறியில இருக்கக்கூடிய 29 தொகுதிகள் தான் தமிழகத்தை அடுத்த 5 ஆண்டுகள் யார் ஆட்சி பண்ண போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவை நமக்கு தரும். முதல்வர் ஸ்டாலினா இல்ல முதல்வர் எடப்பாடியா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய இடத்துல அந்த முக்கியமான 29 தொகுதிகள் இருக்கு. அந்த 29 தொகுதிகளில் என்ன ஃபேக்டர் ஒர்க் ஆக போகுது, யார் ஜெயிக்க போறா, தாவேகா அங்க என்ன பண்ண போகுது, என்ன மாதிரியான ஒரு குழப்பத்தை உருவாக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நான் திருப்பி சொல்றேன், 110 என்டிஏ, திமுக கூட்டணி 90, தாவேகா 5, நாம் தமிழர் 0, மற்றவர்கள் 0, இழுபறி 29. ஸோ திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் 20 தொகுதிகள் வித்தியாசம் நேரடியாகவே இருக்கு. ஸோ 29 தொகுதிகளை மொத்தமாக வென்றால் மட்டுமே திமுக கூட்டணியால அந்த இடத்தை பிடிக்க முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும். இழுபறியில் இருக்கக்கூடிய 29 தொகுதிகளையும் அவங்க வெல்ல வேண்டும். அதே நேரத்துல அதிமுக கூட்டணிக்கு அந்த 29 இழுபறியில் இருக்கக்கூடிய 29 தொகுதிகளில் 7ல இருந்து 10 தொகுதிகள் கைப்பற்றினால் அவர்கள் அந்த கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.